வெல்கம் டு பூங்கடிஸ் சேனல். இன்னையோட நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கேக் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், வெண்ணெய் 1/4 கப், பால் 1/4 கப், 4 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை, பால், பட்டர் இந்த மூணும் ஃப்ரிட்ஜில் இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு எப்படி மாவெல்லாம் அளக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் ஃபுல்லாக மாவு எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் வச்சு அதை அப்படியே சமம் பண்ணி விடுங்க. இப்படி தான் நம்ம கேக்கோட எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அளந்து நம்ம செய்யணும். இப்போ ஒரு பவுலில் முட்டையோட வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நம்ம இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் பீட் பண்ணணும். இது நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ முட்டையோட மஞ்சக்கருவை நம்ம ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சக்கரு லைட் மஞ்சளாக மாறுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் பட்டர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இதை ஒரு பீட்டர் வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சலடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சு சேர்த்துக்கலாம். மைதா மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க எக் ஒயிட்ஸை அந்த பேட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியை போட்டு ரொம்ப கலக்கிடக்கூடாது. இதை நடுவில் ஒரு கட் பண்ணி மடித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க எக் ஒயிட்ஸையும் இதில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். அதோட சைட் பகுதி எல்லாமே நம்ம வெண்ணெய் வச்சு தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. இது வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெண்ணெய் மட்டும் தடவினா கூட போதும். இப்போ அதையும் பட்டர் வச்சு நல்லா தடவிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை அந்த பேனில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல் பேனும் நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது. பேனோட பாதி அளவு தான் நம்ம ஃபில் பண்ணணும்.
இப்போ ஒரு 2 தடவை இப்படி தட்டிக்கோங்க. அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இதை நம்ம 25 நிமிஷத்துலேருந்து 28 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான வெண்ணிலா கேக். பேக்கிங் செய்யணும்னு ஆசைப்படுறவங்கலாம் ஃபஸ்ட்டு வெண்ணிலா கேக் தான் கற்றுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் இது சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்து வர வீடியோஸில் நான் எப்படி இந்த ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.